Hello students, I am Anthony. நம்ம numerical methods exercise number 5.1 problem number 6 நம்ம பார்க்குறோம். Find the missing entries in the following table. ஒரு டேபிளை கொடுத்துருக்காங்க, x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, x வந்து 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ வந்து 1, x ஓட வேல்யூ 0 வந்து 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ 3. ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு கரஸ்பாண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது ஒரு வேல்யூ மட்டும் மிஸ்ஸிங். எது x ஓட வேல்யூ 3 இருக்கும்பொழுது y xக்கான வேல்யூ என்ன? ஸோ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, y xன்னு சொன்னாலும், ஓகே f of xன்னு சொன்னாலும், ஓகே தென் yன்னு சொன்னாலும் எல்லாமே என்னது உங்களுக்கு சேம் தான். சரிங்களா? Since only 4 values of f of x are given, f of xல் வந்து 4 மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதால், அதாவது உங்க பாருங்க f of xன்னு சொன்னாலும் yxன்னு சொன்னாலும் yன்னு சொன்னாலும் எல்லாம் சேம் தான். டோட்டல் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? 1, 3, 9, 81. டோட்டல் வந்து 4 வேல்யூஸ். ஸோ 4 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இங்கே நம்ம என்ன எழுதுறோம்? ஓகே, டெல்டா பவர் 4 into yx equal to 0. சரிங்களா? டெல்டா பவர் 4 into y0 equal to what? 0. அதாவது 4ஆம் படிநிலை 0. அதாவது ஃபோர்த் டிஃபரன்ஸ் வந்து நம்ம 0ன்னு சொல்லலாம். ஓகே, இது இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது முன்னோக்கு வேறுபட்ட செயலி, இதுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா e-1. சரிங்களா? e-1 பவர் வாட்டு உங்களுக்கு 4. இந்த டெல்டாக்கான வேல்யூ e-1 ஃபார்முலா, அந்த பவர் 4 அப்படியே வச்சுக்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y0 ஈக்குவல் டு வாட்டு 0. ஓகே, இப்போ இந்த e-1 பவர் 4 வந்து நம்ம வந்து பல விதமாக நான் கண்டுபிடிக்கலாம். ஓகே, e-1 and e-1 சொல்லி 4 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை e-1 பவர் கியூப் இன்ட்டு e-1 சொல்லி போட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இல்லை e-1 the whole square இன்ட்டு e-1 the whole square அப்படியும் போடலாம். அதோட ஈஸியான மெத்தட் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பவர் 4 இல்லை, அப்போ டோட்டலாக வந்து நம்ம 5 ரோஸ் எழுதணும். ஸ்டார்டிங் வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், 1ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1, ரைட் ஹேண்ட் சைடில் 1. ஓகே, திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1, ரைட் ஹேண்ட் சைடில் 1, மிடில் இந்த 1 ஆட் பண்ணாக்க உங்களுக்கு 2 கிடைக்குது. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1, ரைட் ஹேண்ட் சைடில் 1, 1 + 2 3, 2 + 1 வந்து உங்களுக்கு 3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1, ரைட் ஹேண்ட் சைடில் 1, 1 + 3 வந்து உங்களுக்கு 4, 3 + 3 வந்து உங்களுக்கு 6, 3 + 1 வந்து உங்களுக்கு 4. டோட்டலாக எத்தனை ரோ இது இருக்கும்? 1, 2, 3, 4, 5. ஸோ எங்கள் பவர் வந்து 4, அதனால் வந்து ஓகே 4 + 1 வந்து உங்களுக்கு 5. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? ஓகே, இந்த 1, 4, 6, 4, 1ங்கிறது கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? அப்போது இங்கே பவர் 4 இருக்கிறதுனால e⁴ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தட் இஸ் e⁴. அப்போ என்ன சார் ஆச்சு? இந்த 1 இன்ட்டு e⁴. 1 இன்ட்டு e⁴ என்ன? ஓகே, அது e⁴ தான். இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா, அடுத்தது மைனஸ் அடுத்த எலமெண்ட் என்னது? 4. ஓகே, அந்த 4 நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஓகே, e⁴ இங்கே பவர் 4 இல்லை, அப்போ வந்து பவர் கியூப் வரும். சரிங்களா? ஓகே, ப்ளஸ் அடுத்த எலமெண்ட் வந்து 6. எஸ், 6 நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஓகே, e⁴ இங்கே ஆல்ரெடி 3 போட்டாச்சு, இப்போ 2 வரும். அடுத்த எலமெண்ட் என்னது? 4. அப்போ ப்ளஸ் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, இப்போ மைனஸ். ஓகே, தென் 4 இன்ட்டு e⁴ உங்களுக்கு அந்த ஆல்ரெடி 2 போட்டிருக்கீங்க, 1. சரிங்களா? அடுத்தது ஓகே ப்ளஸ் போடுவீங்க. இங்கே வெறுமனே அந்த 1 அப்படியே வந்துடும். ஓகே, ஆல் டுகெதர் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த y0 வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 0. சரி, இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சஃபிக்ஸ் அந்த y0 இருக்குல்ல, அதை உள்ள மல்டிப்ளை பண்ணும் பொழுது இங்கே பவர் 4 இருக்கு இல்லையா, ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது y4 அப்படின்னு மாறும். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் e⁴ஐயும் y0வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் பொழுது y சஃபிக்ஸில் 4ன்னு வரும். அப்போ இங்கே e⁴ y0 உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து y4 மைனஸ் ஓகே 4 இன்ட்டு இங்கே 3, இங்கே 0, 3 0 ஆட் பண்ணுங்க y3. எஸ், y3 ப்ளஸ் ஓகே 6 இன்ட்டு இங்கே பவர் 2, இங்கே 0, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இல்லை இல் பி கெட்டிங் வாட்? y2. ஓகே, மைனஸ் 4 இன்ட்டு இங்கே பவர் 1, இங்கே 0, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது y1 ப்ளஸ் 1 இன்ட்டு y0 இல் பி கெட்டிங் வாட்? y0 ஈக்குவல் வாட்? 0. இப்போ ஃபர்தர் என்ன பண்ணுறீங்க? இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சரிங்களா? டேபிள் வந்து ஓகே, இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இனிஷியலாக என்ன பண்ணுறீங்க? இங்கே வேல்யூ நம்பர் கொடுங்க, நேம் கொடுங்க. சரியா? ஸ்டார்ட் வந்து என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? y0 ஸ்டார்ட் பண்ணணும். y0, y1, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு y2, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா y3, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா y4. அப்போ y0 ஈக்குவல் டு 1, y1 ஈக்குவல் டு 3, y2 ஈக்குவல் டு 9, y3ங்கிறது தெரியல, அன்னோன் வேல்யூ, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y4ங்கிறது 81. அப்போ வேல்யூ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, y4ங்கிறது என்னது உங்களுக்கு? 81 போட்டுக்கிறீங்க. மைனஸ் 4 இன்ட்டு y3 அப்படியே வச்சுக்கிறீங்க. ஏன்னா y3 தான் வந்து மிஸ்ஸிங் எலமெண்ட்டு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ப்ளஸ் 6 இன்ட்டு y2க்கான வேல்யூ ஓகே 9 போட்டுக்கோங்க. மைனஸ் ஓகே 4 இன்ட்டு y1, 4 இன்ட்டு y1க்கான வேல்யூ வந்து உங்களுக்கு 3 இல்லையா? ஓகே, ப்ளஸ் y0க்கான வேல்யூ என்னது? 1. ஓகே, ஈக்குவல் டு வாட்? 0. ஓகே, ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த 81 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 4 இன்ட்டு y3 அதையும் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 6 இன்ட்டு 9 வந்து என்னது உங்களுக்கு? 54 மைனஸ் 4 இன்ட்டு 3 வந்து 12. ஓகே, ப்ளஸ் வாட்? 1 ஈக்குவல் டு வாட்? 0. ஓகே, ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அந்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்?
இந்த -4y3 அதை அப்படியே எழுதிக்கிறீங்க சரிங்களா. 4 × y3 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 81 + 54 வந்து 135. 135 + 1 வந்து 136. அப்போ வந்து ப்ளஸ் 136. ஓகே -12 ஒரே ஒரு நம்பர் தான், அதை அப்படியே எழுதிங்க. -12 = 0. இப்போ -4y3 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே வச்சுக்கிறீங்க. ஓகே இது வந்து இந்த 12 மைனஸ் பண்ணாக்க மீதி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 124 = 0. அடுத்து 124 RHS கொண்டு போகிறோம். -4 × y3 = -124. ரெண்டு சைடு என்ன ஆகுது, மைனஸ் கேன்சல் ஆகுது. அடுத்து y3 வந்து அப்படியே வச்சுட்டு 4 நீங்கள் RHS கொண்டு போனால் 124/4. இப்போ 4 கேன்சல் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து 61 கிடைக்கும். ஓகே தட் இஸ் y3 = உங்களுக்கு 61. இதுதான் நமக்கு தேவையான ஓகே மிஸ்ஸிங் எலமெண்ட்டு. அதாவது x வந்து 3 இருக்கும் பொழுது yக்கான வேல்யூ வந்து ஓகே 61. அதை நம்ம பேர் வந்து y3 கொடுத்துருக்கோம். அதாவது லாஸ்ட் y3 = 61 which is required answer for given problem. Thank you.